Capstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஒருத்தர் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் டிவோர்ஸ் ஆன பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிவோர்ஸ் ஆனது வந்து குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் அந்த பேப்பர் கேட்க மாட்டீங்க, கேட்பீங்கள்ல? டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு ஆர்டரை காட்டுங்கம்மா, கேட்பீங்கள்ல? அதை கேட்காமே அவனு கேட்டால் அவங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, என்கிட்ட வந்து பணத்தை வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நீ சும்மாவை கொடுத்த? நீ சும்மா ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டேல்ல. பொறிக்குத்தனமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் போனாராமா, உடனே வந்து முதல் ஸ்டெப்பு இவங்க போன உடனே அவங்க அம்மா வந்து கேட்டாங்களாம்மா, கையை பிடிச்சி கேட்டாங்களாம்மா. நான் காதலை கடுக்க நான் போட்டிருக்குறாங்க. இங்கே இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்கள் செலவு வந்து கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அவளை நீங்கள் படுக்கைக்கு பயன்படுத்திக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் கொடுக்குற சன்மானம் அது, அவ்வளோதான். அங்கே அன்பும் கிடையாது, காதலும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. பர்சனலாக பேசுகிறத நீ எப்படி கணவன் மனைவி கிட்ட 1000 இருக்கும், அதை போய் நீ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? நாளைக்கு வந்து அவளோட வந்து உறவு வச்சுக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுப்பானா? நான் கேட்குறேன். அவங்க இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், நீ வந்து ஒரு கணவனாக இருந்துக்க, ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியில் நான் வந்து முன்னேறணுன்னா அப்படி இப்படிலாம் நான் இருப்பேன், அதெல்லாம் நீ கண்டுக்காத. அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறான்னா அப்போ அது சம்மந்தமாக வந்து ஏதாவது இவங்களுக்குள்ள ஒரு சச்சரவு ஏற்பட்டுலாம், அதுக்கப்புறம் கூட தொடர்ச்சியாக கூட இவங்க பேசலாம். அதுவும் தவறு தானே. அவ்வளோ ஆக மொத்தம் இதுங்கெல்லாம் வந்து ஒரு சாக்கடை புழுக்கள் தானே. சின்னத்திரையும் வந்து சீர்கெட்டு போயிருக்கு, சீரழிஞ்சு போயிருக்குன்றது தெரிய வருது இது போன்ற நடிகைகள்லாம். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்திய பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிச்சிட்டு இருக்க ரிகானா பேகம் அவங்க வந்து திருமண மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கண்ணன் வந்து அவங்க மேலே புகார் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 லட்ச ரூபா கிட்ட என்கிட்ட பணத்தை வந்து ஏமாற்றிட்டாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க, பட் ஆனால் இன்னமும் அவங்கள்ட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கலை அப்படின்ற மாதிரி பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது அவர் தரப்பில் வந்து ஒரு புகாராக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிகானா பேகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஸ்னஸ்க்காக 18.5 லட்ச ரூபா கிட்ட நான் வந்து ராஜ்கண்ணனுக்கு கொடுத்துருக்கேன், அவர் தான் என்ன ஏமாத்திட்டாரு, என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி 2 பேர் தரப்புலையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். இதை பற்றின உங்களோட கருத்து சார்? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு விமான விபத்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 260 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அதை பற்றி வந்து கவலை இல்லை யாருக்கும். அதை கடந்து வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு வார் இருக்குது. அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. உலகளாவிய பார்வை இருந்தால் நான் சொல்கிறேன், அதை பார்க்கவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. இல்லை நம்ம இந்திய பிரச்சனைன்னு கேட்டால் வந்து இந்த விமான விபத்து, அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை. இது ரெண்டுமே டுபாக்கூருங்கன்னு நல்லா தெரியுது. 2 தரப்புலையுமே நான் சொல்கிறேன். அது ராஜ்கண்ணனாகட்டும், அந்த ரிஹானாவோ ஏதோ பேகமோ ஏதோ சொல்கிறீங்களே, ரெண்டுமே டுபாக்கூருன்னு நல்லா தெரியுது. இந்த உண்மையை கண்டறியறதுக்கு இவங்க 2 பேருக்கும் நார்கோட்டிக் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து மயக்கத்தில் ஆழ்த்தி வந்து உண்மை கண்டறியும் சோதனை, அதை தான் இவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து நடந்துருக்கு, நாட்டு நடப்பு இருக்குது. ஒரு 60 வயசில் வந்து மரம் பனைமரம் ஏறி வந்து கல் வந்து இறக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து பகிர்ந்ததெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது சட்டப்படி சரியாக தவறான்ற அந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இப்படி நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை மட்டும்னா இது வந்து ஒரு பிரச்சனையாக வந்து பேசப்படுது. அதையும் நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நல்லா தெரியுது, 2 குழந்தைங்களுக்கு தாயின்னு தெரியுது. டிவோர்ஸ் ஆனாங்களா இல்லையான்றதும் நீ டாக்குமெண்ட் வைஸாக நீ வந்து பார்த்துருக்கணுமா இல்லையா? முதல்ல இதை முடிச்சிடறேன் நான். அவங்க வந்து நான் பெண்ணுக்கு சப்போர்ட்டோ இல்லை ஆணுக்கு சப்போர்ட்டோ பேசணும்னு கிடையாது. ஒருத்தர் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் டிவோர்ஸ் ஆன பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிவோர்ஸ் ஆனது வந்து குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் அந்த பேப்பர் கேட்க மாட்டீங்க, கேட்பீங்கள்ல? டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு ஆர்டரை காட்டுங்கம்மா, கேட்பீங்கள்ல? அதை கேட்காமே அவனு கேட்டால் அவங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, என்கிட்ட வந்து பணத்தை வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நீ சும்மாவை கொடுத்த? நீ சும்மா ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டேல்ல. கணவனாக நீ வாழ்ந்துட்டேன்றது உண்மை தானே, மனைவியாக அவங்கள ஏற்றுக்கிட்டேன்றது உண்மை தானே. அப்போ மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் வந்து கொடுத்த கணக்கில் நீ அதை வச்சுக்க வேண்டியது தான். இப்போ உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு இப்போ தான் உனக்கு தெரியுது, நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் நான்.
இப்போ ஒரு கணவர் இருந்துட்டாரு இறந்து போயிட்டாரு சொன்னால் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இணையிறீங்கன்னு சொன்னால் அவன் கணவர் இறந்துட்டானா இல்லையான்றதை ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி தெரிஞ்சுப்பீங்கள்ல. அது இப்போ ஆன்லைனில் ஓப்பனில் இருக்குது. ஒருத்தர் வந்து இறந்துட்டார் சொன்னால் அந்த டேட்டை வச்சு போட்டாலே வந்துடும். எவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புனதுக்கு மட்டும் எவிடன்ஸ் வச்சுருக்கேன்றீங்களா? பணம் அனுப்புனதுக்கு மட்டும் நான் வந்து இந்த எவிடன்ஸ் வச்சுருக்கேன், அந்த எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன், நான் வந்து ஆன்லைனில் அனுப்புனதுக்கெல்லாம் நீங்கள் எவிடன்ஸ் வச்சு தான் காட்டும் போது அந்த பெண் வந்து டிவோர்ஸ் ஆனாங்களா இல்லையா அதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தானே. அப்போ அது இல்லை. உங்களுக்கு தேவை வந்து அந்த டைமில் படுக்கிறதுக்கு ஒரு பெண் தேவை. அதுக்கு வந்து பட்டம் வந்து பார்த்திங்கன்னா மனைவின்ற பட்டம். அவ்வளோதான் நான் சொல்கிறது. இந்த ராஜ்கண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் சைட்லேருந்து நான் சொல்கிறேன். அறிவு வேணும்ல உங்களுக்கு. இப்போ சொல்கிறீங்கல்ல டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு அவங்க சொன்னால் கூட நீங்கள் கேட்கணும்ல சார். நீங்கள் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு பேப்பர் கொடுங்க, நீங்கள் எந்த டேட்டில் எப்போ டிவோர்ஸ் ஆச்சு, நீங்கள் வாழ்க்கையோட இணையறீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே இல்லாமல் நீங்கள் எப்படி எப்படி அது முதல்ல ஒரு சைடு கிளியர் ஆகிடுறது தானே. நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் மறுமணம் பண்ணலாம். விதவைகள் மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி நீங்கள் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் கூட பல பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க புரட்சிகரமாக. தாராளமாக இருக்கட்டும், யாருக்கும் இங்கே வந்து வருத்தம் இல்லை. ஆனால் ஒரு முறையாக இருக்கணுன்றது அங்கே வந்து உங்களுக்கே நல்லா தெரியுது. நீங்கள் வந்து அவர் 2 பிள்ளைகள் இருக்கிற 2 குழந்தைங்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது, கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியுது. டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு அவங்க சொன்னால் கூட நீங்கள் அந்த பேப்பரை வாங்கி பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து கேட்டால் என்ன கட்டாயப்படுத்தி தாலி கட்டவங்கன்னா சிரிப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கட்டாயப்படுத்தி தாலி கட்டினா யாராவது சிரிப்பாங்களா? கண்டிப்பாக. அதுவும் டுபாகுறாங்க, அதுவும் நல்லா தெரியுது. 2மே டுபாகுறங்கன்ற நான். பொறிக்குத்தனமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் போனாராமா, உடனே வந்து முதல் ஸ்டெப் இவர் போன உடனே அவங்க அம்மா வந்து கேட்டாங்களாமா, கையை பிடிச்சி கேட்டாங்களாமா. நான் காதலனா கடுக்க நான் போட்டிருக்குறாங்க. இங்கே பொறிக்குத்தனமாக வாழ்ந்துட்டு இதில் வேறு பஞ்சாயத்து வேறு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் உட்காந்துட்டு பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை முறையை ஒழுங்காக வாழுங்க. வாழறது ஒரே ஒரு முறை வாழறீங்க, ஒழுங்காக வாழணும். பொறிக்குத்தனமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் என்ன நீ குறை சொல்கிறது, இன்னும் நீ குறை சொல்கிறது. அங்கே பணம் வந்து நான் கேட்குறேன் 18 லட்சத்துக்கு கொட்டினேன்னு சொல்கிறான்ல, இவெல்லாம் பசி எடுத்தால் 10 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பானா? நான் கேட்குறேன், பொதுவாக கேட்குறேன். இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்கள் செலவு வந்து கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அவளை நீங்கள் படுக்கைக்கு பயன்படுத்திக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்குற சன்மானம் அது, அவ்வளோதான். அங்கே அன்பும் கிடையாது, காதலும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அப்படி இல்லைன்னா கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டார்ல சார். அம்மா நான் தான் சொல்கிறேன்லம்மா, இங்கே நீங்கள் அதுக்கே அந்த கல்யாணம்ன்ற அந்த புனிதமான வார்த்தையெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு கேட்குறேன் நான். இருந்துட்டு போங்க லிவிங் டு ரிலேஷன்ஷிப். இப்போது உங்களுக்கு லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ன்றது என்ன அந்த காலத்தில் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவளை இவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாகரிகமான வந்து அவருடைய ஸ்டெப்னி, அவருடைய வப்பாட்டின்றது தான் ஸ்டெப்னின்றது. அப்படி தான் அதுதான் இன்றைக்கி நவீன உலகத்தில் மாடர்ன் வேர்ல்டில் இன்றைக்கி வந்து பேசப்படுது. என்னென்னா நாகரிக வளர்ச்சி, லிவிங் டு ரிலேஷன்ஷிப். அதுனா என்ன? கல்யாணம் ஆகாத இருவர்கள். கல்யாணம் ஆகாத வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம், வப்பாட்டியாக வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அல்லது இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு கள்ள புருஷனாக இருக்கிறான்னு அர்த்தம். அவ்வளோதானே, அவ்வளோதானே. ஊரறிய வந்து மனம் முடித்து வாழறது வேற. மறுமணம் யாரும் பண்ணிக்கலையா? விதவைகள் மறுமணம் பண்ணிக்கலையா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலையா? அது வந்து வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, பகிரங்கமான வாழ்க்கை. உலகத்துக்கு வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியப்படுத்துறது. என் கணவன் இருந்தால் நான் வந்து செத்து போயிட்டான், எப்படியோ செத்து போயிட்டான். தற்கொலை பண்ணி செத்தானோ அல்லது வந்து குடிபோதையில் செத்தானோ இல்லை மாரடைப்பில் செத்தானோ எப்படியோ ஒழிஞ்சான். அடுத்தது நான் என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இவனை நான் ஏற்றுக்கிட்டேன், இவர் தான் எனக்கு வந்து புருஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி வாழறதுன்னு ஒன்று இருக்குது. அதை யாரும் குறைய சொல்ல முடியாது. வெளிப்படையான வாழ்க்கை, பகிரங்கமான வாழ்க்கை. இவர் தான் எனக்கு கணவர், நான் அவருக்கு மனைவி. என் கணவர் ஏற்கனவே இருந்தார், அவர் இறந்துட்டார். இல்லை இருந்தார், அவர் வந்து விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டார். இன்றையிலேருந்து இவர் தான் எனக்கு கணவர். அப்படி வாழறதுன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, இதுவும் ஒரு வகையான லிவிங் டு ரிலேஷன்ஷிப் தான். என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாலின்ற பேரில் ஏதோ ஒன்று கட்டிட்டான், அவ்வளோதான். இது எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊரறிய வந்து உலகம் அறிய எல்லாரையும் வர வச்சு ஏதாவது வந்து ஒரு கோயில்லையோ அல்லது மண்டபத்திலையோ ஏதோ நடந்ததா? இல்லை. வீட்டில் கூப்பிட்டாங்களாம், உடனே வந்து அவங்க அம்மா சொன்னாங்களாம், உடனே அவன் தாலியை கட்டிட்டானா. ஸோ இதெல்லாம் இது ஒரு வகையான லிவிங் டு ரிலேஷன்ஷிப் தாம்மா. இல்லைனா அது எந்த ஒரு கணவன்கிட்ட வந்து ஒரு மனைவி இப்படி சொல்லுவாங்களா?
ஒரு மனைவி இப்படி சொல்லுவாங்களா? அப்படி ஒரு ஆத்மார்த்தமான இவனுக்கு ஒரு காதல் இருக்குமானால் அவன் ரெக்கார்ட் பண்ணுவானா? வாங்க, இப்போ தான் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். நான் சொல்கிறது என்னென்னா, எந்த கணவன் மனைவி பேசுறது வந்து ஒருத்தன் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாமா? நீங்கள் சொல்லுங்கள். யாருமே பண்ண மாட்டாங்க. எந்த கணவனும் எந்த மனைவி பேசுறதையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டான். எந்த மனைவியும் எந்த கணவன் பேசுறதையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டான். இது உண்மையா இல்லையா? அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. பர்சனலாக பேசுறத நீ எப்படி கணவன் மனைவி கிட்ட 1000 இருக்கும், அதை போய் நீ ரெக்கார்ட் பண்ணுறீன்னா இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நாளைக்கு வந்து அவளோட வந்து உறவு வச்சுக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுப்பானா? நான் கேட்குறேன். ஆடியோ மட்டும் இல்லை. கொஞ்சம் ட்ரெண்டாக தானே சார் போயிட்டு இருக்கு. நான் என்னம்மா ட்ரெண்ட் ஆகுதெல்லாம் ரெண்டாவதுமா, பொறுக்கிகள் எல்லாத்தையும் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். ஒரு கணவன் மனைவி வந்து தன்கிட்ட பேசக்கூடியதை வந்து ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயத்தை அது எப்படியாவது இருக்கட்டும், அது சரி தப்புன்றது ரெண்டாவது வருவோம். ஒரு கணவன் மனைவி பேசுகிறது வந்து கேட்டால் ஒரு கணவன் வந்து மனைவி பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறான்னு சொன்னால் அந்தரங்கமான ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி இப்போ விடுறான் வெளியே. நாளைக்கு அவள் படுக்கையோடு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சிருப்பான்ல, அது கூட வாய்ப்பு இருக்குல்லன்ற நான். வாய்ப்பு இருக்கு. அவங்க இப்போ சொல்கிறாங்க பாருங்க, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, நீ வந்து ஒரு கணவனாக இருந்துக்க, ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியில் நான் வந்து முன்னேறணும்னா அப்படி இப்படிலாம் நான் இருப்பேன், அதெல்லாம் நீ கண்டுக்காத. அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறான்னா அப்போ அது சம்மந்தமாக வந்து ஏதாவது இவங்களுக்குள்ள ஒரு சச்சரவு ஏற்பட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூட தொடர்ச்சியாக கூட இவங்க பேசலாம். அதுவும் தவறு தானே. அவ்வளோ ஆக மொத்தம் இதுங்கெல்லாம் வந்து ஒரு சாக்கடை புழுக்கள் தானே. நான் சொல்கிறேன், மறுமணம் என்பது குற்றம் அல்ல. அதுக்கான நியாயமான காரணங்கள் வேணும். அது பகிரங்கமான ஒரு கல்யாணமாக இருக்கணும். ஒரு திருமணம் என்பது வந்து பெரிய சிஸ்டம். அது 2 பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். பிள்ளைகள் எதிர்காலம் இருக்குது, அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதலுக்கு வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒருத்தர் வேணுன்றதுக்காக கூட பண்ணிக்கலாம். தாராளம் தப்பு இல்லை. அது பகிரங்கமாக இருக்கணும். மூடி மூடி மறைக்கிற விஷயம் கிடையாது. அந்த மனைவி என்ற உறவும் சரி, கணவன் என்ற உறவும் மூடி மறைக்கிற விஷயம் கிடையாது. வெளிப்படையான வாழ்க்கை வேணும். அதுதான் பாதுகாப்பும் கூட. இவங்களுக்கு என்னென்னா ஒரு தேவை அவங்ககிட்ட வந்து ஏற்பட்டிருக்குன்றது தெரிய வருது. இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு தேவைக்கு வந்து ஒரு ஆள் தேவை, பணம் செலவழிக்கிறதுக்கு ஒரு நபர் தேவை. இவன் தான் பொறுக்கிங்களா நான் சொன்னீங்கன்னா, பசி எடுத்துக்கினா 10 ரூபா யார்ட்டும் கொடுக்க மாட்டானுங்க. ஒருத்தன் பசி எடுத்து வந்து நிற்கிறான், போய்ட்டு ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி பொட்டலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு சாப்பாடு பொட்டலை வாங்கினா கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து 1000 லட்சக்கணக்கில் சொல்கிறான் பாருங்க, லட்சக்கணக்கில் வந்து கொடுக்கலாம். இதே பசி எடுக்கிறவங்க வந்து 10 பைசா கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், கொடுக்க மாட்டேன். முறையான வாழ்க்கை இல்லை இது. ஒழுங்கற்ற வாழ்க்கை, முறையற்ற வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கை, ஆபாசமான வந்து பேச்சுக்கள், இதெல்லாம் தான் 2 பேரும் சேர்ந்து இப்போ இந்த செய்யக்கூடிய விஷயம். இதை நீங்கள் வந்து சட்டபூர்வமாக நீங்கள் போய் இதெல்லாம் வந்து முறையிட்டு நீதிமன்றம் போய் இதெல்லாம் தீர்வு காணக்கூடிய விஷயமா எனக்கு தெரியல. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டுபாகோரும் தெரிஞ்சிடுச்சு. இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடகங்களில் பேசுகிறதுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, அவ்வளோதானே தவிர இதில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. சின்னத்திரையும் வந்து சீர்கெட்டு போயிருக்கு, சீரழிஞ்சு போயிருக்குன்றது தெரிய வருது. இது போன்ற நடிகைகள்லாம் முன்னாடிலாம் வந்து பலரும் வந்து பெரிய திரை நடிகைகள் கூட சின்னத்திரைக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன் வந்துட்டு கேட்டால் நம்ம இப்போ குடும்பத்தோடு ஐக்கியமாயிட்டோம், அதனால் வந்து காலையில் போய்ட்டு சாயந்தரம் வந்துடலாம். சின்னத்திரைனா பெரிய திரைனா தங்கக்கூடிய சூழலாம் இருக்கும், அங்கே சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெரிய நடிகைகள் கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான இந்த சீரியலில் வரக்கூடிய நடிகைகள்லாம் வந்து இப்படி சில செய்திகள் வெளியிடும் போது அப்பட்டமாக பளிச்சுன்னு தெரிய வருது, சின்னத்திரையும் சீரழிஞ்சு போயிருக்கு பெரிய திரை மாதிரி அப்படின்னு தெரிய வருது. 2 பேருமே இந்த விஷயத்தில் வந்து டுபாகோ. ஒருத்தர் வந்து ஒரு நடிகை வந்து நீங்கள் வந்து அவளை வந்து பார்த்தீங்கன்னா அடையிறதுக்காக 2 பிள்ளைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால், அவங்க கட்டாயப்படுத்தி கூட அவங்க கல்யாணம் பண்ண சொன்னால் கூட அதுக்கான ஆவணங்களை கேட்டு முறையாக நீங்கள் பண்ணிக்கலாம். இவனே முறை இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவுமே ஒரு வாட்டி போய் பார்த்த உடனே அது சொல்கிறான் பாருங்க. இவங்க போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே கையை பிடிச்சி கொடுத்து நீங்கள் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்களாம். உடனே இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். உடனே தூக்கி 18 லட்ச ரூபா வந்து நான் கேட்குறேன், இங்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்கடா அவங்களுக்குலாம். 18 லட்ச ரூபா வந்து கொஞ்சம் பணமா அவங்களுக்கு? அதை தூக்கி ஒரு பெண்ணுக்கு சும்மா கொடுத்துருப்பீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த 18 லட்சத்தை பற்றி இவன் பேசுவான், அவங்க மனசுல நீ என்ன சும்மாவை கொடுத்த? இல்லை, அவங்களும் 18 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்றாங்க. அதுவும் நம்புற மாதிரி இல்லை. அவங்க சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை. அங்கே ஜொல்லு வச்சேன்னு சொல்கிறாங்க, ஜொல்லு வச்சுருக்கலாம். ஜொல்லு வச்சு அவங்ககிட்ட கொடுத்தது எப்படி தெரியும்? இவனாவது பணம் அனுப்புனதுக்கான அந்த ஆன்லைனில் ஏதோ எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறான்ல, அவங்க வந்து பணம் கொடுத்தாங்கன்னா இவங்ககிட்ட தான் கொடுத்தாங்கன்றதுக்கு என்ன இருக்குது?
அப்படி என்ன இவர் பெரிய ஆணம் எடுக்கிறது? இவர் வர வச்சு அவருக்கு இவங்க ஒரு 18 லட்சம் கொடுக்குற அளவுக்கு என்ன வந்து அவர்கிட்ட ஸ்பெஷல்? பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. என்ன பெரிய பிசினஸ் பண்ணீங்க? பெரிய மன்னாரன் கம்பெனி அப்ப நடத்துனாங்க 2 பேரும். நீ தான் பேசிட்டிய பிசினஸ் என்னன்றத போன்ல. அவன் வச்சிருக்கான்ல, அதை ராஜ்கண்ணன் வச்சிருக்காருல்ல. நீங்க சொல்லக்கூடியதை வச்சிருக்க, நீங்க என்ன பேசுறீங்களோ அதை எவிடன்ஸா வச்சுக்கணும். அதுதான் பிசினஸ். அதுதான் இப்போ அவங்க கேட்டிருக்காரு, அதான் அவங்க சொல்றாங்கல்ல. உண்மையிலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதோ யாராவது இப்படி யாராவது செய்வாங்களா? இப்படி யாராவது இருப்பாங்களா முதல்ல? இல்லை. அதனால் வந்து அது வந்து அவங்க சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இல்லை. ஆனால் இவன் வந்து செலவழிச்சதுக்கு நான் என்ன கேட்குறேன், அப்படி என்ன இவர்கிட்ட ஸ்பெஷல் இருக்குது? இந்த ஒரு வடிவேலு ஒரு படத்தில் கேட்பார்ல, பாவனா கிட்ட கேட்பார் தெரியும்ல, அப்படி என்னடா செல்லம் என்கிட்ட வந்து ஹெவியாக லைக் பண்ண வச்சதுன்னு சொல்லி கேட்பார். என்னுடைய முத்து போன்ற பல்லழகா, வந்து கண்ணழகா, எப்படி வரிசையாக கேட்டே போவார். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி என்ன இவர்கிட்ட ஹெவியாக இவங்க லைக் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட, ராஜ்கண்ணன் கிட்ட? பணம் தானே, அதுதான் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறான். அவங்ககிட்டையும் உண்மை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கைலாம் விட்டுருங்க, அழகாக போங்க. கார்பரேஷனில் 150 ரூபா கொடுத்தா குப்பை எடுக்கிற வேலை இருக்குது இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கா? ரொம்ப வந்து ஒருத்தர் வீட்டு குப்பையை போய் நான் எடுக்கிறதா? 150 ரூபா கொடுத்தா போதும். 150 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போய்ட்டு அந்த வண்டியில் போய் வேலை செய்யணும், அந்த குப்பை எடுக்கிற வண்டியில். அவ்வளோதான், 150 ரூபா கொடுப்பாங்க. மானத்தோடு வாழலாம். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா முதல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பூ வாங்கிட்டு வந்து கட்டுங்க. அன்றைக்கி சாயந்தரம் இன்னொரு ஒரு 500 ரூபா. அதுதான் நான் சொல்கிறேன். அது ஆடம்பர வாழ்க்கை போனால் இப்படி தான் வந்து ஹெல்த் வைஸாக எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. அவங்களாம் நல்லா இருப்பாங்க. இப்போ பூ கட்டுறாங்கன்னு சொன்னால் காலையில் போயிட்டு வந்துட்டு மானத்தோடு வாழறதுக்காக போய் பூ கட்டுறாங்க பார்த்தீங்களா? ஒரு 500 ரூபா முதல் போட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மிஞ்சி போனால் விற்றா அது கூட ஒரு 300 ரூபா வரும், இல்லை ஒரு 400, இல்லை ஒரு 500 ரூபா வரதான் கூட வச்சுப்போம். ஆனால் மானத்தோடு வாழலாம். இடுப்பு வலிக்க உட்காந்து கட்டணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குது. மீன் வாங்கி வந்து விற்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு மீன் வாங்கி வந்தாங்கன்னா கூட ஒரு 500 ரூபா கிடைக்கும், 1500 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான். காலையில் 4 மணிக்கு போயிட்டு பாக்ஸோடு போய் கட்டு வந்து மீன் விற்கிறாங்க. அவங்க மானத்தோடு வாழலாம். யாரும் இடுப்பில் கை வைக்க முடியாது. கை பக்கத்துலேயே கத்தி இருக்கும். கிட்ட தொடமாட்டான். முதல்ல ஐயோ மீன் வைக்கிற பொம்பளை கிட்டே வரமாட்டான். மானத்தோடு இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான வந்து இந்த சீரியலில் நடிக்கிற நடிகைகள், சினிமாவில் நடிக்கிற நடிகைகள்லாம் லைஃப் ரொம்ப ஷார்ட்டு. பல வியாதிகள் வரும். நீங்கள் இன்றைக்கி இந்த ராஜ்கண்ணன், நாளைக்கு ஒருத்தன், இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர்கள் இருப்பாங்க போல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்தால் ஹெல்த்து என்னவோன்னு பாருங்கள். ஹெல்த்து கெட்டு போயிடும். நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி வேணால் நல்லாயிருக்கும். நான் சொல்கிற நபர்கள் கார்பரேஷனில் வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும், பூ விற்கிற பெண்ணாக இருக்கட்டும், மீன் விற்கிற பெண்ணாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து உழைச்சி வாழக்கூடியவங்க. நான் சொல்ல இன்னும் பல பட்டியல் இருக்குது. மானத்தோடு வாழக்கூடிய பெண்கள், அவங்களுடைய ஹெல்த்லாம் நல்லாயிருக்கும். 70-80 வயசு வரைக்கும் இருப்பாங்க, பேரன் பேத்திகளோடு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. 50 தாண்டவே மாட்டீங்க நீங்கள். ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு பல வியாதிகள் வந்துடும். அதோட உங்களுடைய மானம் மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானம் மரியாதை கௌரவமாக வந்துட்டு இருப்பாங்க. மீன் விற்கிறவங்களாக இருக்கட்டும், பூ விற்கிறவங்களாக இருக்கட்டும், கார்பரேஷனில் குப்பை எடுக்கிற பெண்களாக இருக்கட்டும். ஸோ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மானத்தையும் எழுது, மரியாதையும் எழுது, நோயும் வாங்கிக்கிட்டு கடைசியாக செத்து சாகணும். அவன் இன்றைக்கி அந்த அவன் பேர் என்ன சொன்னீங்க? ராஜ்கண்ணன். ராஜண்ணா. அவனுக்கும் இதே நிலைமை தான். அவன் இன்றைக்கி நான் சொல்லலாம், தன்னை யோக்கியம்னா காட்டிக்கலாம். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் கிடையாது. அவன் ஒரே ஒரு விஷயத்தில் சொல்ல, ஒரு அந்தரங்கமாக பேசக்கூடிய ஒரு பெண் பேசக்கூடியது வந்து ஒரு மனைவி உன் மீது நம்பிக்கை வைத்து பேசுகிறாங்க. அவன் தப்பாக பேசுனா கூட இருக்கட்டும், அதை நீ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ நீ விடுறன்னு சொன்னால் நீ என்ன மாதிரியான ஆம்பளை? நீ எப்படிப்பட்ட ஆம்பளை? ஆக மொத்தம் அதனால சொல்ல, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாக்கடையில் நெளியக்கூடிய புழுக்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி இதை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரிகானா பேகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்னத்திரையில் யார் வீட்டில் சண்டை அப்படின்னாலுமே தெரியும். அவங்க ஏற்கனவே பல பஞ்சாயத்து, அதுதான் நான் சொல்கிறேன் இல்லைம்மா, பல பஞ்சாயத்துகள் அவங்க பேசியிருக்கிறாங்க, நமக்கு தெரியும். ஆனால் போலி தானே. ஒரு நாள் வெடித்து வெளியே வந்துடுச்சு இல்லை, அம்பலப்படுத்திட்டான்ல, யாரோ ஒருத்தன் அம்பலப்படுத்திட்டான்ல. அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கொடுத்தாங்க. அவன் இன்றைக்கி எல்லா கதையும் வரும். இன்றைக்கி இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகும்? உங்களுடைய ஒழுக்கமற்ற நடவடிக்கை கூட உங்களுடைய முதல் வாழ்க்கை வந்து தோல்வி அடைந்ததுக்கான காரணமாக இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கழுத்தில் ஒரு செயின் மாட்டி விட்டாரு, அது பார்த்தா தாலி மாதிரி இருந்துச்சு, அதை கூட நான் கழட்டி வச்சிட்டேன் அப்படின்றாங்க. அதுதான். ஆனால் வந்து ரெண்டு தரப்புலையுமே அங்கே வந்து அதனால தான் ஆரம்பமே சொல்லிட்டேன், ரெண்டுமே டுபாகூருங்கன்ட்டேன் நான். ரெண்டுமே வந்து ஸோ இது ஒரு மேட்ரே கிடையாதுன்றேன். இதை பேசுகிறதே அசிங்கம். இப்போதைக்கு அந்த சீரியல் கொஞ்சம் நல்லா போகும்.
அது பாண்டியன் ஸ்டோர் தானே, அது சீரியல் கொஞ்சம் நல்லா போகும். ஏன்னா ட்ரெண்ட் ஆகிடுச்சு இல்லை, அதனால் கொஞ்சம் சீரியல் கொஞ்சம் போகும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டுபாகூருக்கு தான். ரெண்டு தரப்புலையுமே, அந்த ரியானாவாக இருக்கட்டும், அந்த ராஜ்கண்ணன் தானே, ராஜ்கண்ணனும் சரி. அதை வேறு அந்த அம்மா சொல்கிறாங்க, அழகர்சாமி என்கிற பெரிய புலனாய்வு புலி கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அழகர்சாமி என்கின்ற ராஜ்கண்ணன், அவன் சினிமாவுக்கு ஒரு பேரை வச்சுன்னு தெரிஞ்சுன்னு தான் இருக்கிறான் இல்லையா? ஸோ அதனால் அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுவும் நாரி போச்சு பொழப்பு, நீ யாருன்றதோ அவன் அம்பலப்படுத்திட்டான். அவன் யாருன்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவனை வந்து ஒரு மனைவியோட வாழ தகுதியற்றவன். ஏன்னா வந்து மனைவி பேசுகிறதையே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். அவனும் வந்து டுபாகூர் தான். நீங்கள் என்ன யாருன்றதை நீங்கள் காட்டிட்டீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை காட்டிட்டீங்க, முடிஞ்சிருச்சு ரெண்டு தரப்புலையும், அவ்வளோதான். உண்மையாலுமே நடிகைகள் எல்லாமே சின்ன திரையில் இருக்க எல்லா நடிகைகளும் எனக்கு சொல்கிறதுல உடன்பாடு இல்லைம்மா. எல்லா நடிகைகள்லாம் சொல்லக்கூடாது. சில நடிகைகள் இப்படி வந்து இல்லைனா வேணால் சிலன்றதுக்கும் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பலன்னு வேணால் போட்டுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் டைமில் இப்படி முன்னேறணுன்றதுக்காக பிஸ்னஸோட டெவலப்மெண்ட் சொல்லிட்டாங்களே, இந்த கெரியர் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்படி வந்து சில இருக்க தான் செய்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாழ்க்கையில் சில எத்திக்ஸ் இருக்கணும்ல, எத்திக்ஸே இல்லாதவன், அது ஆணாக இருந்தாலும் இருக்கணும். வாழ்க்கையில் வந்து எத்திக்ஸ் இருக்கணும், எத்திக்ஸ் இல்லாமல் வாழக்கூடாது. ஆனாலும் வந்து இப்படியான சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண் என்பவள் ஈர்ப்பவள், ஆண் என்பவன் ஈர்க்கப்படுபவன். இதில் வந்து நீங்கள் வந்து யாருக்கு நஷ்டம் லாபம்லாம் நம்ம அந்த இடத்துல பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்காக நீங்கள் கொடுக்குறீங்க, தேவைக்காக நீங்கள் அதை வந்து வாங்குறீங்க. ரெண்டு தரப்புலையுமே வந்து அது வந்து அனுகூலங்கள் இருக்குது ரெண்டு சைட்லேயுமே. அதுக்கப்புறம் வந்து நான் என் பணத்தை எழுந்துட்டேன்னு சொன்னால் அவள் சொல்லுவாள், உங்ககிட்ட நான் என் மானத்தையே எழுந்துன்னுவா. அதுக்கு இது சரியாக போச்சு போடானுவான், சரியாக போச்சு போடானும். இவன் சொல்லுவான் 18 லட்சம் போயிடுச்சுன்னுவான். சார் என்னை 18 லட்சத்துக்கு இப்படி என்னை பயன்படுத்திக்கிட்டார் சார் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான் இவன்? அது திருப்பி கொடுக்க முடியும்? உன் 18 லட்சத்தை நீ திருப்பி கேட்ப. அவள் என்ன சொல்ல கேட்டினா, என் கூட படுத்ததுக்கு சரியாக போச்சு போடான்னுவா. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறோமா, தப்பாக எடுத்துக்கூடாது. இதுதான் உண்மை. கடைசியாக அப்படி தான் முடியும். நீ நான் சும்மாவை கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக அப்படி தான் முடியும். இதெல்லாம் குப்பைகள்னு சொல்லிட்டேனே ஆரம்பமே, ரெண்டுமே குப்பைகள், அவ்வளோதான். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.